குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தெய்வ ஆராதனை யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த பதிவிலே நாம் காணவிருப்பது குரு பெயர்ச்சி. வருகிற 1/5/2024 புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு, நாழிகளை சொன்னால் 17:50 நாழிகை, சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்கிறார். வாக்கிய முறைப்படியுமே அன்றைக்கி தான், திருக்கணித முறைப்படியும் அன்று 1/5/2024. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, 2024-25 அந்த ஏப்ரல் வரைக்கும் கூடிய விஷயத்தில் சனி பெயர்ச்சியோ ராகு கேது பெயர்ச்சியோ இல்லை. அதனால் இந்த குரு பெயர்ச்சி மிக முக்கியமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே குரு சூரிய குடும்பத்திலே 5வது கிரகமாக இருக்கிற ஒரு பெரிய கிரகம். அதிலும் அவர் முக்கியமான காரகங்களாக தனம், வாரிசு, திருமணம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இவரை தான் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ தனகாரகன் அப்படின்னா குரு, பொன்னன் அப்படின்னு பேர் குருவுக்கு. அவரை வர்ஷிப் பண்ணுறதுனால குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த கிரகம் வளர்ச்சியை கொடுக்கும், வளரும் கிரகம், பெரிய கிரகம். அதனால் குடும்பத்தில் வளர்ச்சியும் சுபிட்சத்தையும் கொடுக்கக்கூடியது, மனதிலே ஆன்மீக சிந்தனையை தூண்டக்கூடியது, ஆன்மீக பேச்சாற்றலை வளர்க்கக்கூடியது, அதனுடைய நாட்டத்தை உத்வேகமாக நமக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகமானது குரு. குரு கொஞ்சம் நமக்கே தெரியும். குருன்னு சொல்லும்போதே நமக்கு காலகட்டங்களில் இன்றைக்கி ஆங்கில காலத்தில் வைத்துக்கோன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதையுமே வழி நடத்தி செல்லக்கூடியவர், எதையுமே நமக்கு கற்றுக் கொடுப்பவர், எதையுமே கண்டிப்பானவர் அப்படின்லாம் நம்ம போட்டுக்கலாமா? ஸோ இது எல்லாமே இந்த குருவுடைய தன்மையாக மாறிவிடும். ஸோ ஒரு விஷயத்தை வழி நடத்துவது, கண்டிப்பது, கற்றுக் கொடுப்பது எதுவுமே இந்த குரு தன்னுடைய செயலாக செய்வார். அப்போ குருவுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வந்துடுச்சு. சரி, இதை தவிர இன்னொரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. நதிகளிலே ஒரு குரு பெயர்ச்சியின் போது ஒரு நதிகளிலே போய் நீராடுவது உசிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி தாமிரபரணி புஷ்கரம்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வருடம் ரிஷபத்திலே குரு போகும்போது நர்மதை நதியில் புஷ்கரம் அப்படின்னா, புஷ்கரம்னா நீராடுதல் நல்லது. நர்மதை நதியில் புஷ்கரம் அப்படின்னு கிடைக்கும். இந்த நர்மதை நதியின் வரலாற்றின்படி அதை நம்ம பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க, நடந்து போகிறது பரிக்கிரமான்னு சொல்லுவாங்க ஹிந்தி வார்த்தையில். அதை நர்மதை தொடக்கத்திலிருந்து நர்மதை சென்று அடையும் அந்த பாதைகள் அனைத்தும் நடந்து செல்வார்கள். நார்மலாக நடந்தால் ஒரு 6 மாதம் ஆகும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த நர்மதை, இப்போ டூரிஸ்ட்டாக நம்ம கார்லலாம் போனால் 5 நாள் ஆகும், 5 to 6 days ஆகும். ஸோ அந்த நர்மதையின் புஷ்கரம் நடக்கக்கூடிய வருடம் இந்த வருடம். ஸோ விசேஷம் புரிஞ்சது இல்லையா? அடுத்தது, இப்போ ஒரு கிரகத்துக்கும் ராசிக்கும் குருவினால் வரக்கூடிய பலன் என்ன? ஏன்னா கிரகத்தில் இப்போ வராது, ஏன்னா குருவே கிரகம். அவர் ராசியில் மூவ் ஆகும்போது அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ரிஷபத்திலேருந்து மேஷம் வரைக்கும் கூடிய அந்த 12 ராசியிலே அவர் தன்னுடைய பலன் எப்படி தரப்போகிறான்னு பார்க்கலாம். அதில் முக்கியமானது, குருவுக்கு தான் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் ஜாஸ்தின்னு ஜோதிட அடிப்பிலே சொல்கிறாங்க. 3 பார்வை கொண்டவர், 3 விதமான வித்தியாசமான பார்வை அருள் கொண்டவர். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ற 3 விதமான பார்வை தன்மையை கொண்டவர் குரு. ரிஷபத்தில் அமர்ந்த போது 5ஆம் பார்வையாக வரக்கூடியது கன்னி என்கிற ராசியிலே 5ஆம் பார்வை கிடைக்கும். 7ஆம் பார்வைனா விருச்சிக ராசியிலே 7ஆம் பார்வை கிடைக்கும்.
ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த 5, 7, 9ஆம் பார்வைக்கு உட்பட்ட ரிஷபத்திலிருந்து பார்க்கும்போது கன்னி, விருச்சிக, மகர அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த 3 ராசிகளுக்கும் குருவின் அருள் நிச்சயம் உண்டுன்னு வரப்போகிறது நம்ம பதிவில். அது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, கடகத்தில் இருக்கக்கூடிய ராசி லக்னக்காரர்களுக்கு 11வது இடத்திலே குரு அமரப்போகிறார். அவர் லாபஸ்தானத்தில் குரு அமரப்போகிறார். இதுவும் நமக்கு கிளியராக தெரியுது. கடக ராசிக்காரர்கள் நன்மையை தரப்போகிறார்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது கன்னியிலிருந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்திலே குரு அமரப்போகிறார். எப்பவுமே சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 9ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்கிறார். அப்போது அந்த அடிப்படையிலையும் அவருக்கும் நல்லதே நடக்க போகிறது. மேஷராசியிலேருந்து தான் கிளம்பி வந்தார் இப்போ குரு. ஆனால் மேஷராசியிலேருந்து வந்து அவர் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியை பார்க்குறாருன்னு மேஷத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ அவர்களுக்கு இருந்த கண்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு நான் அர்த்தம். அவருக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக போகிறதுன்னு அதையும் சூட்சமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ மேஷத்துக்கும் நன்மையை தான் கொடுக்க போகிறார். குரு மீனத்திலிருந்து தான் கிளம்பி வந்தார். இப்போ மீனத்திலேருந்து பார்த்திங்கன்னா 3ஆவது இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். அப்போ 3ஆவது இடத்துல அமர்ந்துட்டு மீனத்துக்கு 7ஆம் இடமான கன்னியை பார்க்க போகிறார். மீனத்துக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்க போகிறார். மீனத்துக்கு 11ஆவது இடமான மகரத்தை பார்க்க போகிறார். அப்படின்னா என்னாச்சு? இவர் 3லேருந்து 7, 9, 11 அப்படிங்கிற 3 முக்கியமான இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ இதுவும் மீன ராசிக்காரர்களுக்கும் சுபிட்சத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 7 ராசிக்காரர்களும் நல்ல பலனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு கொடுக்க போகிறார், இந்த குரு பெயர்ச்சியின் மூலம். அப்போனா மற்றவங்களாம் எப்படிங்க அப்படின்னாக்க, அது பலன்களாக பார்க்கும்போது மிதனத்துக்கு எப்படி வருது, சிம்மத்துக்கு எப்படி வருது, துலாத்துக்கு எப்படி வருது, தனுசுக்கு எப்படி வருது, கும்பத்துக்கு எப்படி வருதுன்னு நம்ம வரக்கூடிய பதிவிலே பார்ப்போம்.